எஸ்ஆர்ஹெச் விசஸ் மும்பை இந்தியன்ஸ்க்கான மேட்ச் ப்ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இதில் ஷார்ட்டாக பார்த்துடலாம். எஸ்ஆர்ஹெச் வந்து 4 தோல்விகளுக்கு பிறகு ஒரு வெற்றி அப்படிங்கிற நிலைமையிலேருந்து வராங்க. மும்பையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். டெல்லி கூட வந்து ரொம்ப சூப்பரான ஒரு வின்னுக்கு அப்புறம் வராங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் மேட்சப் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அக்ரெசிவ் பேட்டர்ஸ் வெர்சஸ் அக்ரெசிவ் பவுலர்ஸ். உதாரணத்துக்கு பி ஸ்கொயர்னு சொல்லக்கூடிய பும்ரா அண்ட் போல்ட் வந்து மும்பையில் இருக்கிறாங்க. இங்கே வந்து அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் இவங்களுடைய பேட்டிங் ரொம்ப முக்கியத்துவமாக இருந்ததா இந்த பேட்டில் பார்க்கப்படுது. ஸோ இந்த 4 பேரில் யாரை வேணாலும் நீங்கள் வைஸ் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணுறது ட்ரீம் 11க்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கலாம். அண்ட் அடுத்த பேட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் வெர்சஸ் சமி வந்து ஒரு பேட்டில். ஏன்னா இது வரைக்கும் சமி வந்து 3 தடவை ரோஹிட்டை வந்து அவுட் ஆக்கியிருக்காரு. ஆனால் என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா இந்த லீக்கில் இந்த ஐபிஎல்லில் 2 பேருமே வந்துட்டு ஃபார்மில் இல்லை அப்படிங்கிறது தான். அண்டு ஃப்ராங்க்லின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சமியை பேக்கப் பண்ணியிருக்காரு, அதாவது பேக் பண்ணி சொல்லியிருக்காரு, பாராட்டியிருக்காரு. அவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவார், நல்லா பண்ணுவார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ சமி வந்து இன்றைக்கி நல்லா பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சமியை கேப்டனாக வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறதும் ஒரு ஃபேண்டசி சாய்ஸ். அண்டு சூரியகுமார் அண்ட் திலக் சர்மா இவங்க 2 பேரில் ஒருத்தர் இன்றைக்கி பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த 2 பேருக்கும் பேட் கமின்ஸ் வந்து இவங்க 2 பேருக்கும் ஒரு முக்கியமான த்ரெட்டாக இருப்பார். அந்த விஷயத்தையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கரண் சர்மா அண்ட் சாண்டர். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சூரியகுமார் யாதவ் லாஸ்ட்டாக வந்து இந்த டீமுக்கு எதிராக ஒரு 100 அடிச்சிருக்காரு. ஸோ அதை வந்து யோசிச்சுக்கோங்க. வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கோங்க. கரண் சர்மா வெர்சஸ் சாண்ட்னர் இந்த பேர் வந்து கண்டிப்பாக கிளாசனுக்கு அகெயின்ஸ்டாக நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. இவங்க நல்லா பண்ணுற பட்சத்தில் கிளாசன் வந்து நம்ம கிளாசன் ஈஸியாக அவுட் ஆகிட்டு போயிடலாம். ஸோ அப்படி இல்லைன்னா கிளாசன் ஒரு பெரிய இன்னிங்ஸ்க்கு போகலாம். ஸோ இந்த இடத்துல கிளாசன் ஒரு வைஸ் கேப்டன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. கரண் சர்மா இல்லை சாண்டர் இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் கேப்டன் வைஸ் கேப்டனாக ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இதுதான் இன்றைக்கான மேட்ச் ப்ரிவ்யூ. தேங்க்யூ.